வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெஜிடேரியன் ரெசிபி பார்க்க போகிறோம். கடந்த 2 வாரமாக நிறைய நான் வெஜிடேரியன் ரெசிபி போட்டிருந்தனால அதை கண்டு வெஜிடேரியன் லவர்ஸ் என் மேலே கோவமாக இருப்பீங்க தெரியும். யாரும் கோவப்படாதீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் இந்த வாரம் நிறைய வெஜிடேரியன் ரெசிபிஸ் போடலான்னு இருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி பன்னீர் டிக்கா. பன்னீர் டிக்காவை நான் கீதா லக்ஷ்மன் அவங்களுக்காக டெடிகேட் பண்ணிக்கிறேன். அவங்களுக்காக மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் இந்த ரெசிபி நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். பொதுவாக பன்னீர் டிக்கா தந்தூர் அவன் யூஸ் பண்ணி செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி உங்கள் வீட்டில் அவன் இருக்கோ இல்லையோ எல்லாருமே ரொம்ப ஈஸியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் டிக்கா அதே அளவுக்கு டேஸ்ட் அண்ட் அதே டெக்ஸ்சர் எப்படி வீட்லேயே கொண்டு வரதுன்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். பன்னீர் டிக்கா செய்கிறதுக்காக ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, அடுத்து 2 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்து ஒரு இன்க்ரீடியண்ட்டோட இன்னொரு இன்க்ரீடியன்ட் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணதன் பிறகு 100 கிராம் அளவு ஹங்கர்ட் சேர்த்துக்கலாம். கூடவே நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கிறேன். கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கூட லம்ப்ஸே இல்லாத அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிரை ஒரு மஸ்லின் கிளாத்தோ அல்லது கிச்சன் கிளாத்தோ யூஸ் பண்ணி கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா பிழிஞ்சு அது மேலே ஒரு வெயிட் ஆப்ஜெக்ட் வச்சு 1 ஹவருக்கு நல்லா விட்டிங்கன்னா ஹங் கர்ட் ரெடி ஆகிடும். அதை நீங்கள் இந்த ப்ரிப்ரேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேரினேட் ரெடி ஆகிடுச்சு. இதில் 200 கிராம் அளவு பன்னீர் சேர்த்துக்கிறேன். கூடவே 100 கிராம் அளவு வெங்காயம், 100 கிராம் அளவு குடைமிளகாயும் சேர்த்துக்கலாம். இந்த ப்ரிப்ரேஷனில் நீங்கள் தக்காளியும் சேர்க்கலாம். ஆனால் தக்காளி சேர்க்கும் போது அதுக்குள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு வெறும் அதோடைய ஃப்ரெஷ்ஷை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா பன்னீர், வெங்காயம், குடைமிளகாயை நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதன் பிறகு இதில் நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக இது நடுவில் ஒரு சின்ன கட்டோரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நெருப்பில் காட்டி நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்க கறி இதில் வச்சு இதிலிருந்து ஸ்மோக் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்காக கொஞ்சமாக இதை நெய்யும் ஊற்றிக்கலாம். ஸ்மோக் இந்த மாதிரி நல்லா வெளியில் வரும்போது இதை ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவருக்கு இதை அப்படியே விட்டுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. இந்த தட்டை ஓப்பன் பண்ணலாம். ஸ்மோக் பன்னீரில் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பன்னீர், வெங்காயம் மற்றும் குடைமிளகாய் நல்லா மேரினேட்டாக ஆகிருக்கு. இது நடுவில் இருக்க இந்த கட்டோரியை எடுத்து சைடில் வச்சுருவோம். இந்த பன்னீரை நம்ம ஸ்கியூவர்ஸ்ல இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஸ்டீல் ஸ்கியூவர் யூஸ் பண்ணுறேன். ஒருவேளை உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் பேம்பு ஸ்கியூவர் கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ பன்னீர், குடைமிளகாய் மற்றும் வெங்காயத்தை இதெல்லாம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது எந்த டைரக்ஷனில் வச்சு ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுறீங்களோ அதே டைரக்ஷனில் தான் நீங்கள் கடைசி வரைக்கும் முடிக்கணும். ஒருவேளை இது பார்க்க நல்லா இல்லை அல்லது கொஞ்சம் க்ராஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ரொட்டேட்டோ அல்லது வெளியில் எடுத்துகிட்டு மறுபடியும் இன்சர்ட் பண்ணிங்கன்னா இதை நம்ம ஓப்பன் ஃபயரில் வச்சு குக் பண்ணும்போது ஸ்டேபிளாக இல்லாமல் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் ஒரு பக்கம் வேகும், இன்னொரு பக்கம் வேகாமல் இருக்கும். இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்க பன்னீரையும் நம்ம ஸ்கியூவர்ஸில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். எல்லா பன்னீரையும் ஸ்கியூவர்ஸ்குள்ளே அழகாக இன்சர்ட் பண்ணியாச்சு. இதை நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணி எப்படி குக் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இந்த பர்னர் மேலே நான் ஒரு கிரில் பிளேட் மாதிரி வச்சுருக்கேன். இது ஏன் வச்சுருக்கேன்னா அப்போ தான் ஹீட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஒருவேளை உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் டைரக்ட் பர்னரில் குக் பண்ணலாம். ஆனால் இவ்வளோ க்ளோஸாக இல்லாமல் கொஞ்சம் மேலே வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த பன்னீரை குக் பண்ணும்போது டேரெக்டாக நெருப்பில் காட்டி குக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பிளாக் பார்ட்டிகல்ஸ் வரும். நெருப்பில் இருந்து வரக்கூடிய ஹீட்டில் மட்டும்தான் அதை குக் பண்ணணும். பட் எப்படி குக் பண்ணாலும் இதில் லைட்டாக இந்த மாதிரி பிளாக் பார்ட்டிகல்ஸ் கண்டிப்பாக வரும். இது குக் ஆகிடுச்சு. இதை எடுத்து சைடில் வச்சுருவோம். அடுத்து நம்ம பேன் யூஸ் பண்ணி எப்படி குக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு பேனில் கொஞ்சமாக ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ஸ்கியூவர்ஸ் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயிலும் நான் ஊற்றிக்கிறேன். இதை நம்ம கரெக்டாக 2 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். ஒவ்வொரு பக்கமும் கரெக்டாக 30 செகண்ட்ஸ் குக் ஆனாலே போதும்.
நம்ம இதை குக் பண்ணும்போது ஆனியன் கேப்சிகம் ரொம்ப சாஃப்டாக வர வரைக்கும் குக் பண்ணக்கூடாது. இது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அண்ட் பன்னீர் ஏற்கனவே பாயில்டு மில்கை கர்டில் பண்ணி அதிலிருந்து எடுக்கக்கூடிய ப்ராடக்ட் தான். அதனால் இது சூடாக இருந்தால் மட்டும் போதும். இதை ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதோடைய சர்ஃபேஸ் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் போது கொஞ்சமாக ஆயிலை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ இது சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். பன்னீர் இப்போ 2 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு. இதை எடுத்து சைடில் வச்சுருவோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சூப்பரான டேஸ்டியான பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இதை அழகாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ரெசிபியாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதுக்கு நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் மரக்கறி யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு மரக்கறி கிடைக்கல அப்படின்னா கோகனட் ஷெல்லோ அல்லது லவங்கப்பட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.